வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். போன வீடியோவில் கூகுள் ஆட்ஸ்னா என்ன, கூகுள் ஆட்ஸுடைய டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஆட்ஸுடைய அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர். பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நம்ம மேக்ஸிமம் 20 கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அக்கௌண்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது கேம்பெயின். கேம்பெயின் அப்படின்னா நிறைய ஆட் குரூப் சேர்ந்தது தான் ஒரு கேம்பெயின். ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வச்சு மேக்ஸிமம் 10,000 கேம்பெயின்ஸ் வரையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில் கேம்பெயின்க்கு அடுத்தபடியாக வருது ஆட் குரூப். இங்கே கேட்டகரிஸ், அதாவது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஆட் குரூப். ஒரு கேம்பெயினில் நம்ம மேக்ஸிமம் 20,000 ஆட் குரூப்ஸ் வரையும் க்ரியேட் பண்ணலாம். ஆட் குரூப்ஸ்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸு. இந்த கீவேர்ட்ஸில் நிறைய மேட்ச் டைப்ஸ் இருக்குது கூகுள் ஆட்ஸில். இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஒரு கேம்பெயினில் மேக்ஸிமம் 10,000 கீவேர்ட்ஸ் வரையும் நம்ம ரன் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில் அடுத்து வர்றது ஆட்ஸ். இங்கே நம்மளுடைய ஆட் கிரியேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். எப்படி நம்ம ஆட் இருக்கணும் அப்படின்னா இங்கே தான் நம்ம செட் பண்ணுவோம். ஒரு கேம்பெயினில் மேக்ஸிமம் 10,000 ஆட்ஸ் வரையும் க்ரியேட் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில் அடுத்து வர்றது லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜ் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு எங்கே அந்த ஆடை கிளிக் பண்ணால் எந்த யூஆர்எல்லில் போய் நம்மளுக்கு டெஸ்டினேஷன் பேஜாக இருக்கணும் அப்படிங்கிறது செட் பண்ணுறது தான் இந்த லேண்டிங் பேஜ். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம இங்கே இந்தியன் ஹோட்டல் அப்படிங்கிறத கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட், ஓகேயா? இந்த இடத்துல அவங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேம்பெயின்ஸை லொக்கேஷனாக, அதாவது சென்னை, பெங்களூர்னு 2 பிரான்ச் இருக்கிறதுனால அது கேம்பெயின்ஸாக வச்சாச்சு. அடுத்து அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், அதாவது அவங்களுடைய கேட்டகரிஸ். சில ஹோட்டல்ஸ் வந்து டிஃபன் மட்டும் பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸாக இருக்கும். சில ஹோட்டல்ஸ் வந்து லன்ச் மட்டும், அதாவது பிரியாணி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸாக இருப்பாங்க. சில ஹோட்டல்ஸ் வந்து 3 சர்வீசஸுமே 24 ஹவர்ஸ் செய்கிற மாதிரி ஹோட்டல்ஸும் இருப்பாங்க, இல்லையா? இவங்களுடைய சர்வீசஸ் எப்படி அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3த்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல இங்கே நம்ம ஆட் குரூப்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர். அடுத்து நம்ம பார்த்தது என்ன? கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில் கீவேர்ட்ஸ் பார்த்தோம், கரெக்டாக? இங்கே நம்ம கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் இட்லி சாம்பார் ஹோட்டல் இன் சென்னை. இப்போ யாருன்னா கஸ்டமர் வந்து பெஸ்ட் இட்லி சாம்பார் ஹோட்டல் இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி பெஸ்ட் மினி டிஃபன் ஹோட்டல் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட் அப்பியர் ஆகும். இது போல் இந்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆட் குரூப் கீழே நம்ம போடணும். மேட்ச் டைப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நாம் வந்து மேட்ச் பண்ணி போடணும். அடுத்து கீவேர்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தது என்ன? ஆட் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரில் ஆட்ஸ் பார்த்தோம். இங்கே எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50% ஆஃபர் ஆன் மினி டிஃபன் சென்னை அப்படின்னு போடுறோம். இங்கே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு கேட்சியான நம்ம ஆட் வந்து டைட்டில் இப்படி தான் அப்பியர் ஆகும், இந்த மாதிரி அப்பியர் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன யூஆர்எல் லேண்டிங் பேஜாக கொடுத்துருக்கோமோ அந்த யூஆர்எல், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா www.indianhotel.in அவங்களுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் பேஜ்குள்ளே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுற மாதிரி இங்கே லேண்டிங் பேஜ் கொடுத்துருக்கு. இப்படி தான் ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம், ஓகேவா? இப்போ ஆட்ஸ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுறது, லொக்கேஷன் எப்படி டார்கெட் பண்ணுறது, பட்ஜெட் எப்படி செட் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயமா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கூகுள் ஆட்ஸுடைய வீடியோஸ் அடுத்தடுத்து வர காத்துட்ருக்குது. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.